என்னை மாறிட்டு யார் தெரியுமா? கல்யாணம் ஆகி போச்சா? ஆவாதா? உனக்கெல்லாம் ஆகும்போது எனக்காவாதா? சரி சரி ஆயிருக்கும். எத்தனை புருஷன்? இல்ல அது ஃபர்ஸ்ட் எத்தனை புருஷன் கேட்டுட்டு அப்புறமேட்டு புருஷன் எத்தனைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புள்ளிங்க. உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கெல்லாம் 7-8 இருக்குது. என்ன அப்படி இருந்தாலும் நான் அப்படிப்பட்டவல்ல. அப்படி இருந்தாலும் என்னை மனவாளர் யார் தெரியுமா? யாருமா? சொல்லவா? யாருமா? நீதியோடு நேர்மையோடு கண்ணையும் கட்டுப்பாடு சூடிய பொன்னகர் ஐயோத்தி மாநகரத்தில் நீதியோடு அரசாளக்கூடிய கணவர் பேரு பாரத். நான் பேரை சொல்ல மாட்டேன். பேரை சொல்ல மாட்டியா? மறைமுக சொல்லுங்க. மறைமுகமா? சரி சொல்லு. நீ சொல்லுமா, அவன் முடிச்சு போடுவான். நீ சொன்னீனாக்கா இப்ப இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. அன்னைய காலத்துல அன்னைக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிள்ளைய பேரை சொல்லி பெரிய வச்சு கூப்பிடுவாங்க. சரி இப்பெல்லாம் வாடாலும் கூப்பிடலாம், என்னாலும் பண்ணிடலாம். இன்னைக்கெல்லாம் இங்க பாருமா, நீ இப்படி தொடர்ந்து பேச மாட்டியா? இல்ல நீ புருஷன் பேரை சொல்ல மாட்டேங்கிற. ஆனா என் பொண்டாட்டி எல்லாம் இங்க இருந்து கூத்துக்கு கிளம்பும் போது, ஏடா மூர்த்தி கிளம்புறியாடா, போயிட்டு வருவியா இல்ல இப்ப போற மாதிரியா வருவியா இல்ல மறுபடியும் ஆடிட்டு வருவியா அப்படிங்கிறான். எங்க ஆடுவேன்? இல்ல போயிட்டு வர பணம் அது நம்ம பண்ற பவுசி. அப்படி நம்ம பவுசி பூஜை எப்படி? அப்படி இருந்தாலும் பாடசாலை சென்ற உடனே குருவாகிய ஆசிரியர் முதல்ல என்னன்னு சொல்றாரு? என்ன எழுத்துறா சொல்லி தருவாங்க. இட்லி ஒரு வாயில போடுறது இல்லம்மா, எனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் போன உடனே பள்ளிக்கூடத்துல அப்படிங்கிறது மண்டமாக்கா ஹரின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. நீட்டாம்பரா போட மாட்டான். என்ன பண்றது, எனக்கு அப்படி பழக்கம். நானே சரியில்லை பேசும்போது. சரிம்மா, அப்படி பாடசாலை குருவாகிய ஆசிரியர் ஹரி என்று சரி சொல்வார்கள். ஹரி அப்படி சொன்ன உடனே இரவு நேரத்தில் ஒளி வீசக்கூடிய அவர் பெயர் என்ன? சந்திரன். ரெண்டையும் சேர்த்து ஹரிச்சந்திரன். ஓ, அவருதான் உங்க வீட்டுக்காரர். மனவாளர் ஆகட்டுப்பா. வீட்டுக்காரர் அவருதான். ஓ, உங்க வீட்டுக்காரர் அவரு. அவுக்கறத ரெடியாக்குற. நான் அப்படிப்பட்ட பொம்பளை இல்ல. சரி சரி. அதனால அப்படி இருந்தாலும் அண்ணா மறுபடியும் செய்தி ஈடுபட்டு புத்திர சென்றார். ஒரு தொடவே கூடாது. அப்படி என்ன தெரியுமா? நீ குட்டி போட்டியா? என்ன குட்டி? பண்ணி குட்டியா? இல்ல, எத்தனை குட்டி போட்டிருக்கிற? கடுகு மாடு ஒன்று அங்கத்தை சுமந்தையன் ஒரு வரம் பேர் என்ன சொல்லவா?
என்னம்மா பேரு? என் மகன் பேரு லோகிதாசன் ஆகும். ஓ, 2 பேருக்கும் செல்வ புதனாக விளங்கி வரக்கூடிய லோகிதாசன். தெரிஞ்சிட்டமா? இதுதான் அர்த்தம் சொல்லிருக்கான். எப்படி இருந்தாலும் கோசலையுடைய அழிவத்தியமான நீதி ஒரு அரசாண்டருடைய மனையா வரக்கூடிய என் பேர் ஒரு சிவச்சந்திரமதி, என் மகன் பேர் லோகிதாசனாகும். சரி, அப்படி இருந்தாலும் நீ எதுக்கு வந்த? நான் எங்க போய் வந்தேன்? இப்பதாமா வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? கணவரை நான் பார்க்க வேண்டும். ஓ, உன் புருஷனை பார்க்கணும். ஆமாண்ணா, அதனால ராஜ சிம்மாதனத்தில் அமர்ந்திருப்பா. அதனால போய் அவருடைய சிம்மாதானத்தை தேடி போய் நம்ம பார்க்கணும். ஆமா, அதனால என் கணவரை நான் பார்க்க வேண்டும். அம்மா, நீங்க யூத்துக்குள்ளேயே மலன்னு உட்காருங்க. இல்ல, ஐயா சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஐயா கிட்ட போய் தகவல் சொல்லிட்டு வரேன். பேசடா. இல்ல, அவரு என்ன நிலைமையில போய் இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? இல்ல, அடி வாங்கி விடுவா. இல்ல, பொண்டாட்டி இங்க இருக்கிறீங்க, புருஷன் அங்க இருக்கிறாரு, என்ன நிலைமையில இருக்கிறாரு தெரியல. போய் பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போய் உள்ளார விடுறேன். எல்லாமே வாங்க குடும்பமாட்டு நினைக்க கூடாது. மூடுறா நீயே. சீக்கிரம் அழைத்துருவாய்.